வணக்கம். இன்னைக்கு வீடியோ பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுக்கு போட்டியா இல்ல சாரி அப்படி சொல்லக்கூடாது. ஜனகேசரி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுலப்பா ஜனகேசரி ஜனநாயகன் தானே அது? இல்ல அது ஜனகேசரி. பகவந்த் கேசரி படத்தை வந்து ரீமேக் பண்ணுவான்னு பார்த்தா பகவந்த் கேசரி ட்ரெய்லரை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, இந்த நாள் இருக்கிறான்ல மிஸ்டர் பிரசாந்த் பாண்டான்னு சொல்லாதீங்க அவரை. அந்த பிரசாந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது பார்க்கறதுக்கு அப்படி இல்லவே இல்லை. அது வந்து பகவந்த் கேசரி மாதிரி இல்லை. இது வந்து ஜனநாயகன் அப்படி ஒன்றும் அவருக்கு தெரியலையா. அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். உங்களை பார்க்குறப்பெல்லாம் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. இல்லை கொஞ்சம் கூட இல்லை. என்னடா கருமம். பகவந்த் ஜனகேசரி விசஸ் பராசக்தி ட்ரெய்லர். இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். பராசக்தி யார் எடுத்திருக்கா? சுதா கோங்கரா எடுத்திருக்காங்க. சுதா கோங்கரா வந்து அவங்களோட முந்தைய படங்களில் அவங்களோட சிந்தனைகளை, முற்போக்கு சிந்தனைகளை முடிஞ்ச அளவுக்கு தெரிவிப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த சூரரை போட்டு படத்தில் சூர்யா வந்து ஒரு முற்போக்குவாதியாக இருப்பார். சுயமரியாதை திருமணம் பண்ணுவார். ஹீரோயின் வந்து பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கணும், எனக்குன்னு தனியாக பேக்கரி வைக்கணுன்ற மாதிரியான ஒரு காட்சியில் வச்சுருப்பாங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணுன்றதுக்கான அவங்களோட சிந்தனை வச்சுருப்பாங்க. முக்கியமாக அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். கீழ்சாதி உடம்புக்குள்ள ஓடுறது சாக்கடையா, மேல் சாதிக்காரனுக்கு கொம்பு இருந்தா காட்டுங்கய்யா, உழைக்கும் மக்கள் எல்லாம் கீழ்சாதி வம்சங்களா, உக்காந்து திங்குறவெல்லாம் மேல் சாதி வம்சங்களா, என்னங்கடா நாடு நீ சாதியை தூக்கி போடு. அருமையான பாட்டு. அந்த படத்தில் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த பாட்டு இருக்குது. அப்படி பாட்டு வச்சு அந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு டைரக்டர். இந்த பக்கம் பார்த்தா ஜனகேசரியோட டைரக்டர் எச் வினோத். அவரோட முந்தைய படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நேர்கொண்ட பார்வை. அந்த படம் பிங்கோட ரீமேக் தான், இருந்தாலும் தமிழ் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அஜித்தை வச்சு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக எடுத்திருப்பாரு. அவரு ஜனகேசரி எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பராசக்தி. இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. என்னப்பா அதில் சிவகார்த்திகேயன், இதில் விஜய். அதை பற்றி சொல்ல மாட்டேன், டைரக்டர் தான் பேசணும். டைரக்டர் சொல்ல நடிகர்கள் நடிக்கிறாங்க. இதை வந்து நடிகரை நம்ம எப்படி குறை சொல்றது? இப்போ எச் வினோத்னா நல்ல ஒரு கதை கொடுத்து அந்த கதைலாம் வேணாம், எனக்காக ஒரு அரசியல் படம் எடுங்க, அதுவும் பகவந்த் கேசரியை பார்த்து அப்படியே எடுங்கன்னு சொன்னாரா? இல்லை அந்த டீம் சொல்லிச்சா? இதை எச் வினோத் யோசிச்சிருக்காரு. சார் எனக்கு வந்து கதையில் எழுத வராது, பகவந்த் கேசரின்னு பாலையா படம் ஒன்று இருக்குது, அருமையாக இருக்கும், நீங்கள் அதை நடித்தா சூப்பராக இருக்கும்னு அவர் தான் விஜயை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் கன்வின்ஸ் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் பெயர் வந்து அதில் தளபதி வெற்றி கொண்டான், டிவிக்கோட ஷார்ட் ஃபார்மெட்டு, அது இல்லாமல் தளபதி வெற்றி கொண்டான், எலெக்ஷனை நீங்கள் ஜெயிச்சிருங்க, அந்த மாதிரி பேர் வச்சிக்கலாம். அப்படியே அந்த படத்தை காப்பி அடித்து ட்ரெய்லர் வரைக்கும் காப்பி அடித்து எந்த அளவுக்கு உங்கள் அரசியலுக்கு அது பயன்படுனா, உங்கள் கட்சியில் இருக்கிற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர் கூட ஒரு ஷாட்டில் நடந்து வர மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணிடலான்னு எச் வினோத் தான் சொன்னார். விஜய் கேட்கல. விஜயோ அவர் டீமோ ஒரு கட்சிக்காரங்களோ யாரும் கேட்கல. எச் வினோத் யோசிச்சிருக்காரு, கடைசி படம் விஜய்க்கு, நமக்கோ கதை எழுத தெரியாது, அதனால் நம்ம ரீமேக் பண்ணலான்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அப்படிதாங்க. என்ன பண்ணுறது, டைரக்டர் தான் கேட்கணும், இவங்களை கேட்க முடியாது. கேட்டால் டைரக்டர் சொன்னார் நாங்கள் நடித்தோன்னு சொல்லி சிம்பிளாக கடந்து போயிடுவாங்க. சரி இருக்கட்டும். ரெண்டு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ரெண்டுத்தையும் ஒப்பிட போகிறோம். எது வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்குது, எது வந்து உண்மையாக சமுதாய கருத்து சொல்லுது, எது வந்து அரசியல் பேசியிருக்கு, எது வந்து ஒரு தனி மனித துதி பாடி இருக்குது. எந்த படம் வந்து ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் வந்து நம்ம கருத்தை சொல்கிறோம், அது மக்களை வந்து கொஞ்சம் முற்போக்காக சிந்திக்க வைக்குது, இல்லை அரசியலை தெளிவுபடுத்துது, இல்லை வரலாறு பேசுது, அப்படி எந்த படம் இருக்குது. இல்லை நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த கேசரி துண்ணுட்டு ப்ரோ அப்படின்ற ஒரு படமாக எப்படி இருக்குது, ப்ரோக்காக ஒரு படமாக எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ட்ரெய்லரோட மொதல் டைலாக், பராசக்தியோட மொதல் டைலாக் சிவகார்த்திகேயன் ஹிந்தியில் பேசுகிறார். எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து எங்கள் மொழியை பேசுங்க, உங்கள் ஊருக்கு நான் வந்தால் உங்கள் மொழியை கற்றுக்குன்னு பேசுகிறேன், அவ்வளோதான், எது திணிக்க வேணும்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு டைலாக். இந்த ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் டைலாக் விஜய் பேசுவார் நினச்சா விஜய் பேசலை. யார் பேசுகிறாரு பார்த்தா புஷியானது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் புஷியானது இல்லை. அவர் யாருன்னா எச் வினோத் படத்தில் நடிக்கிறவர். நேர்கொண்ட பார்வையில் டாக்டராக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் அஜித்துக்கு பில்டப் ஏற்றுவார். ஐயோ அவர்கிட்ட நிற்கிற அவர் கடுமையான கோவக்காரராச்சே, அவர்கிட்ட எட்ட போடு, இல்லை அந்த கோவம்லாம் உன் மேலே இறங்கிடுவார். இந்த இடத்துல அவர் என்ன டைலாக் சொல்கிறாருன்னா, சம்பவம் பண்ணுறவனை பார்த்துருப்பேன், சம்பவம் பண்ணுறதுல ரெக்கார்டு வச்சோன்னு பார்த்துருக்கியா, வாய்ஸ் ரெக்கார்டு, இல்லை இது கின்னஸ் ரெக்கார்டு, ஏதோ ரெக்கார்டு வச்சுருக்காரு அவர். அது என்ன டைலாக் தெரியல. ஜிபி படத்தில் அவன் மூச்சிலே முடிச்சிருவான், அவன் மூச்சில் முடிக்கிறான், அப்போ நம்ம மூச்சில் முடித்த மாதிரி வைக்கக்கூடாது, மூச்சு பேச்சு வேணாம், சம்பவத்தில் ரெக்கார்டு வச்சுக்கலாம். தளபதி மோதாத, உன்னை ஸ்லைஸ் பண்ணுவார், வெட்டிடுவேன், குச்சிடுவேன், சுட்டுடுவேன், அதெல்லாம் பழைய டைலாக். ஸ்லைஸ் முறைய வெட்டுவார், ஸ்லைஸ் குடிக்கிற மாதிரி. என்ன டைலாக் இது, பாவம். எச் வினோத்தை போட்டு நெரிச்சு ஏதோ ஒன்று எழுதுங்க
அப்படின்னு சொல்ல எச் வினோத் ஆசையாக எழுதியிருக்காரு, ஸ்லைஸ் பண்ணிடுவார் இவர் ஹீரோ. இதான் மொதல் டைலாக். இந்த இடத்துல ஹீரோ என்ட்ரி அப்படின்னா ட்ரெயினில் நார்மலாக இருக்கிறது, அவ்வளோதான் ஹீரோ என்ட்ரி. இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ட்ரி. அப்புறம் தளபதி விஜய் இல்லை, அவர் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்கணும்ல. அப்படியே வரும்போது 2 யானை அப்படியே காலை தூக்கி காட்டுது, எதையோ இது காலை தூக்கி காட்டுது, கட்சி கொடி மாதிரி எதையோன்ட்டேன். அப்படி இல்லை, படம் தானே, படத்தில் எப்படி கட்சி கொடி வரும்? தளபதி ஏதோ காட்டில் போயிருக்காரு, காட்டில் 2 யானை ஏதோ இப்படி தூக்கி காட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் தான் புரியுது, கட்சி கொடிங்க அது. கட்சி கொடியை படத்தில் சொருகிறாரு எச் வினோத். விஜய் வேணான்னு இருக்காரு, அதெல்லாம் பண்ண வேணாம், எனக்கு படம் எடுங்கன்னு இருக்காரு. எச் வினோத் தான் வற்புறுத்தி, சார் சும்மா இருக்கும் சார், வரும்போதே 2 யானை அப்படி தூக்கி நிற்கிற மாதிரி நீங்கள் உள்ளே வாங்க, அப்போ கட்சி கொடியை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு எச் வினோத் வற்புறுத்தி செஞ்சுருக்கிறாரு. எச் வினோத் இப்பெல்லாம் பண்ணலாமா? அவர் எப்பேற்பட்ட மனுஷன். அவர் வந்து படங்கள் ஆர்ட் ஃபிலிம்லாம் ரொம்ப பிடிக்கும் விஜய்க்கு. படம் யதார்த்தமாக இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாரு. அவர்கிட்ட போயிட்டு கட்சி கொடியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, நியாயமா இது? இருந்தாலும் மக்களுக்காக கடைசி படம்ல கட்சி கொடியோட விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு தளபதி விஜய். இந்த ட்ரெய்லருக்கும் அந்த ட்ரெய்லருக்கும் என்ன ஒரு ஒத்துமைனா, நிறைய பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் நல்லா இருக்கும். இப்போ பராசக்தியில் ஒரு டைலாக்ஸ் சொல்லுது, என்னன்னா எனக்கு பிடிச்ச டைலாக், ரொம்ப பிடிச்சி பார்த்தோன்னே ஆஹா, யாரையும் டார்கெட் பண்ணாமல் யதார்த்தமாக ஒரு டைலாக்ப்பா. என்னன்னா 8வது படிச்ச என்ன படிப்பறிவில்லாத தற்குறியா அப்படி ஆக்கிட்டாண்டா அவன் அப்படின்னு யாரை பார்த்தோம் அந்த ஆயா கோவப்படுது. தற்குறி, படிப்பறிவில்லாத தற்குறி. தற்குறிக்கு அர்த்தம் அப்போ தான் புரியுது. படிப்பறி இல்லாமல், எந்த அறிவும் இல்லாமல், எந்த கருமத்திலேயாவது ஏறுறது, எதையாவது இப்போ முட்டுறது, காருக்கு முன்னாடி விழுறது, இதுதான் தற்குறி போடுறது. இப்போ தான் எனக்கு அர்த்தம் புரியுது. பாருங்கள், தற்குறின்னு ஒரு டைலாக் வைக்கிறாங்க. மேடையில் பேச்சாடா பேசுனீங்க, அதான்டா ட்ரெயிலரில் வச்சேன், லட்டில் வச்சேன்னு பார்த்தியா, நட்டில் வச்சுக்கிறாங்க அந்த அம்மா. அந்த ஆயா சொல்கிறேன் தற்குறிக்கான விளக்கங்கள். அது இல்லாமல் பராசக்தியில் புகழ் பாடுறாங்க. என்னென்னா ஹீரோவை பார்த்து அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், நீ அண்ணா பெரியார்கிட்ட விருது வாங்கின, நீ போய் இது பண்ணுறேன்னு அண்ணா பெரியாரை மென்ஷன் பண்ணி அவங்களோட புகழ் போடுற மாதிரி இல்லை அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ஒரு டைலாக். அதேமாரி எச் வினோத் விஜய்க்கு விருப்பமே இல்லாமல் ஒரு டைலாக் வைக்கிறாரு. என்ன டைலாக்னா, ஒரு குழந்தை கேட்குது, நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் சூப்பர் மேனா. அதுக்கு விஜய் ஒரு டைலாக் சொல்கிறார். இங்கே எப்படி அண்ணா பெரியார் புகழ் பாடினாங்களோ அங்கே வந்து விஜய் இன்னொருத்தரோட புகழ் பாடுறாரு. அவர் யாருன்னா அவரே தான். சூப்பர் மேனால சாதா மேன் தான், ஆனால் பண்ணுற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வேற யாராவது சொல்ல வச்சிருக்கலாம், இதுக்கு பதிலாக எப்படி வச்சிருக்கலாம், என்னை பற்றி என்கிட்ட கேட்குறதோட அவர்கிட்ட கேளுங்கன்னு. அது எவ்வளோ பெட்ரு. என்னை பற்றி என்கிட்ட கேள்வி, நானே சொல்கிறேன், நான் வந்து சூப்பர் மேன் சாதா மேன் தான், ஆனால் சம்பவம் அப்படியே சொல்லிப்பேன் நானே குழந்தைகிட்டே. எப்பேற்பட்ட ஹீரோ, அவர் சம்பவத்தை அவரே சொல்லுரு, சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும், பார்த்துக்கிறீங்களா நியூஸ்லாம் அப்படி இருக்கும். ஐயோ அரசியல் வேண்டாம், கரூர் வேண்டாம், இது வந்து படம் சினிமா பற்றி மட்டும் பேசுவோம். அந்த அரசியல்கிட்ட அதை எடுத்துன்னு போகல. சம்பவத்தை ஒரிஜினல் சம்பவம் வேணாம், படத்தில் இருக்கிற சம்பவம் பேசுவோம். போய் முதல்ல பகவத் கேசரி படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு சம்பவம் என்ன, அப்படி என்ன சூப்பர் சம்பவம் இவர் பாலையா பண்ணார், அதை தான் இவர் பண்ணியிருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்க்க போகிறார். அப்படி சொல்லக்கூடாது. அந்த படத்தில் அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் முக்கியமான ஒரு டைலாக், பெண்களை இது எப்படி வளர்க்கணும்னா புலி மாதிரி வளர்க்கணுமா. சூப்பராக இருந்துச்சு கேட்குறப்ப, அருமையான டைலாக். அப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புலி மாதிரி வளர்க்குறாருன்னு அப்படி உத்து பார்த்தா பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு போலது. அந்த விழாவா இல்லை வளகாப்பா தெரியல, படம் பார்த்தா தெரியும். ஏன்னா வளகாப்பா இருக்க வாய்ப்பு இல்லை, வயிறு பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அப்போ ஏதோ கன்னத்தில் தடவுறாங்க, நிச்சயதார்த்தமாக இருக்குமோ, லவ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, மஞ்சள் நீராட்டு விழா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். புலி மாதிரி வளர்க்கணும், ஆனால் மஞ்சள் நீராட்டு விழா பண்ணணும். ஆமாம், ஆம்பளைக்கு எங்கே பண்ணுறாங்க, என்ன இது அநியாயமாகுது, எப்போ பாரு இப்படியே பண்ணுறீங்க. ஆம்பளைக்கு அதெல்லாம் நம்மளோட பொண்ணுங்களுக்கு பண்ணோம். என்னைக்காவது ஒரு நாளாக கேட்டிருப்பாங்களே, உங்களுக்கு அதெல்லாம் விருப்பமா மேடையில் உட்காருறதுக்கு. அந்த காலத்தில் ஒரு காரணம் சொல்லுவானுங்க, இதேமாரி வயசுக்கு வந்துச்சுன்னா பொண்ணு பார்க்கணும், வச்சாதான் அப்படின்னு. என்ன எந்த வெள்ளைக்காரையாக மஞ்சள் நீராட்டு விழா வச்சான், நீங்கள் மட்டும் வச்சு சொல்லுவீங்க. அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ படத்தில் மஞ்சள் நீராட்டு விழா இல்லை, அது வளகாப்பு இல்லை, நிச்சயதார்த்தம் இல்லை, பர்த்டே தெரியல, பகவந்த் கேசரி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி பல முற்போக்கு சீன்கள், டைலாக்கள் பகவத் ஜனநாயகன் அதில் வந்து இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த அளவுக்கு ஜனகேசரி அளவுக்குலாம் முற்போக்கு இல்லைங்க. புலி மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் நீராட்டு ட்ரெய்லர்லாம் வைக்கல. இந்த பக்கம் என்னென்னா மொழிப்போர், இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள், மக்கள் எப்படி போராடணும், அந்த மாதிரியான சில விஷயம். டெல்லி மட்டும்தான் இந்தியாவான்ற கேள்விகள், அப்படி இந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை, மஞ்சள் நீராட்டு அளவுக்கு இல்லை, இங்கே அப்படி இருக்குது. மொழிப்போர் இருக்குது, மொழிப்போரில் என்ன பிரச்சனை வந்துச்சு, யார் போராடினா, யார் இது பண்ணா அது பண்ணான்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி. ஓகே படம் பார்க்கணும், ஏன்னா அது ரீமேக் இல்லை,
வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இது கூட போயிட்டு பகவத் கேசரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பார்க்க முடியாதுல. ஒரு கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆஹா என்னமோ நடக்க போகுது படத்தில். அதுவும் இல்லாமல் முக்கியமாக அண்ணா பேசுகிற மாதிரி யார் அந்த போராட்டம் பண்ணாலும் அவங்க என் தம்பின்னு அண்ணா சொல்கிற மாதிரி ஒரு தலைவரை காட்டி ஒரு அருமையான சில விஷயம் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு கியூரியாசிட்டி தூண்டுது. ஏன்னா நீங்கள் புது படம் எடுக்கிறீங்க, அதனால் நாங்கள் தேட்டர் வந்து பார்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள் ரீமேக் எடுத்திருக்காங்க, அதுவும் பாருங்கள். அதே மாதிரி இது ட்ரெய்லர் படம் எப்படி இருக்கோ ட்ரெய்லர் அப்படி இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு நான் போயிட்டு பகவத் கேசரி பார்த்துட்டு புரிஞ்சுப்பேன். அப்போ எக்ஸைட்டோட இன்னும் ரொம்ப ஆர்வத்தோட தேட்டருக்கு போவோம். உங்கள் இது கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும். பாவம் ஹெச் வினோத், இதெல்லாம் நியாயமே கிடையாது. அந்த மனுஷனோட கடைசி படம் இப்படியா பண்ணுவீங்க? எனக்கு எவ்வளோ வருத்தமாக தெரியுமா? ஜனகேசரியில் நாட்டுக்காக நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் என்னமோ ரொம்ப அலட்சியமே நினைக்கக்கூடாது. அதில் வந்து விஜய் ஒரு டைலாக் சொல்கிறார், நான் வந்து இதை பண்ணேன்னா நாட்டுக்கு வர போகிற பேராபத்து இந்த ப்ராப்ளத்தை நான் தடுத்துருவோம் நிறுத்திடுவோம் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஏதோ நாட்டுக்கு ஏதோ பெருசாக நடக்க போகுது, அதை வந்து தடுத்து நிறுத்தி வில்லனை அழிச்சு என்னமோ பண்ண போகிற பயங்கரமாக இருக்க போகுது. டக்குன்னு போய் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு பகவத் கேசரி. அப்போ தான் என்னால் கியூரியாசிட்டி தாங்கலை. பார்த்தா தானே தெரியும், டக்குன்னு பார்த்துருவேன். அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அது இல்லாமல் அதில் வந்து வில்லன் ஒரு டைலாக் சொல்லுது, மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு நீ வந்து இதில் இப்போ மாட்டிக்காத, ஓடி போயிடு அப்படின்னு. விஜய் என்ன கரெக்டாக சொல்கிறேன், கரூருக்கு எதாவது வந்திருப்பானா? இல்லை ஏர்போர்ட் வீடியோ பார்த்துருப்பான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் போடுற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் இல்லாமல் சிரிக்கிறது. யாரோ பார்த்து ஓடி போயிடுவேன்னு, ஆல்ரெடி ஓடி போனவன்டா நான் அப்படின்னு அரசியல் பேச நான் வரல. அவன் வந்து ஓடி போயிடுன்றான். அவர் ஓடி போகாமல் அப்படி ஒரு சிரிப்பை போட்டு களத்தில் நிற்கிறார் படத்தில். இந்த பக்கம் பராசக்தியில் தீ பரவட்டும்னு சொல்லிட்டு புரட்சிகரமான டைலாக்லாம் வைக்கிறாங்க. அந்தளவுக்குலாம் இல்லை, புரட்சிகரமாக தீ பரவட்டும், என் செந்தமிழ் காக்க ஒரு பெரும் சேனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அப்படியே வைக்கிறாங்க. ஜனகேசரி அளவுக்கு இல்லை, சும்மா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து தேட்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஆர்வம் தாங்களுக்கு முடியட்டா. ஏன்னா ஜனகேசரி இல்லை, அந்த கேசரி சாப்பிட்டு பார்த்தே அவனுக்கு இப்படி இருக்குதுன்னு அந்த மாதிரி டைலாக் இங்கே அதுக்கு போட்டியா பயங்கரமா அப்படி ஒரு மாதிரி வெயிட்டா இந்த ஒரு சீன் வச்சதுக்கே ஹெச் வினோத்தை பாராட்டணும். விஜய் வந்து வில்லன்களை வெட்டிட்டு அந்த கோடாலியோ கத்தியே தெரியல, ரத்தம் இருக்குது, நக்குறாப்புல ரத்தத்தை. ஏங்க வில்லனா நல்லவனா? எதாவது ஹெச்ஐவி கிச்சை இருந்தால் என்ன ஆகுது? ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பிசி எதாவது இருந்துச்சுன்னா இப்போ ரத்தத்தை நக்குறீங்க. இதை பார்த்து என்ன பண்ண இன்னும் தெரிந்தலையா? எங்கேயாவது எதாவது ரத்தத்தை நக்கிறது, இதை குத்துறதை பார்த்து குழந்தைங்க யாராவது எதாவது போய் நக்கி, என்னங்க இது ரத்தத்தை நக்கலாமா? என்ன இது ஆட்டு ரத்தமா? இது பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு? மனுஷனை வெட்டிட்டு அந்த ரத்தத்தை ஆக்கணும். இந்த காஞ்சனா படம் மாதிரி என்ன இதெல்லாமா பண்ணுறது? என்னென்னா பகவந்த் கேசரியில் ஒரு ரத்தத்தை இப்படி துடைப்பார், அதே நம்ம திரும்ப வச்சா காப்பின்னுவாங்க. நீங்கள் நக்குங்க ரத்தத்தை. யார் ரத்தத்தை? கெட்டவன், வில்லன், கொடூரமானவன், கொலைகார ரத்தத்தை அப்படி வெட்டுறீங்க. அந்த ரத்தத்தை இப்படி எடுத்துன்னு வரீங்க, நக்கி டேஸ்ட் பண்ணுறீங்க. உப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா? உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இல்லைன்றீங்க. என்னங்க இது? செக். எனக்கு உண்மையாக அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பெல்லாம் வைக்கக்கூடாது சீனு, ரத்தத்தை நக்கலாமா நக்கக்கூடாது. அதை பார்த்து எவனா எதாவது செய்வான்ல, எங்கேயா போய் எதையாவது. என்னங்க இது? ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க, இதை பண்ணணுமா? அவருக்கு என்ன பண்ணுவார்? அவர் வந்தாலும் கேட்கல. எனக்கு அப்படிலாம் சீன் வைக்காதீங்க, அமைதியாக வாங்க, ஒரு ஃபைட்டாக டீசெண்டாக இருக்கட்டும், ரத்தத்தை நக்கிற மாதிரி ரத்தத்தை உடைக்கிற மாதிரி அப்படிலாம் வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஹெச் வினோத் கேட்காம வற்புறுத்திருக்காரு. சார் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான், நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் வந்து 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வராமல் வாங்கிட்டு நடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்கிறத செய்யுங்கன்னு ஹெச் வினோத் வற்புறுத்திருக்காரு. ரத்தத்தை நக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. என்ன இந்த பக்கம் பார்த்தா படம் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே ஒரு பீரியட் ஃபிலிம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனாக சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூமு, அந்த பேக்ரவுண்டு, அங்கே யூஸ் பண்ணுற காரு, ட்ரெயின், இப்படி டீட்டெயிலாக பக்கா ஒர்க்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் அதெல்லாம் தேவையில்லை. ப்ரொடக்ஷனு, பீரியடு, அப்புறம் காஸ்டியூம், அதெல்லாம் எனக்கு வேணாம். சும்மா அப்படி ரத்தத்தை நக்குனா போதும். அப்புறம் டைலாக் ஒன்று போட்டுக்கலாம், மொத்தம் ஐயகுன்னு ஒன்றா இருக்கிறாங்க, அவங்களாம் ஜெயிக்கவே கூடாது, அரசியல் அப்படி மீன் பண்ணுற மாதிரி விஜய் கேட்கல. ஹெச் வினோத் வாண்டடாக வச்சுருக்காரு. நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், நான் வைக்கிறேன், எனக்கு வேணும். நீங்கள் ஒரு நடிகராக அதை வேணான்னு சொல்லலாம், ஆனால் நான் வைப்பேன். நீங்கள் இது வரைக்கும் நடித்த எந்த படத்தில் அப்படி நீங்கள் கேட்கல. நீங்கள் இது வரைக்கும் கேட்காதனால நான் வாண்டடாக வைக்கிறேன்னு ஹெச் வினோத் வற்புறுத்தியிருக்காரு. இல்லைனா ஒரு டீசெண்டாக ஒரு படம் நடிச்சுட்டு கடைசி படம் நல்லா ஒரு டான்ஸ் கீன்ஸு அப்படி இப்படின்னு போட்டு இதுன்னு டான்ஸ் இருக்குது, அதையும் வச்சுருக்காரு, இதுவும் வச்சுருக்காரு. எல்லாருக்கும் இதில் எல்லாமே இருக்குது, டைலாக் இருக்குது. என்ன ஒர்க்கு? பீரியட் ஃபில்மு 1960 நடக்கிற மாதிரி ஒரு மொழிப்போர், அது எவ்வளோ டீட்டெயில் ஒர்க்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷனு, என்ன மாதிரி ஆக்டிங்கு,
இந்த பக்கம் ரத்தத்தை நக்கிறது, என்னை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது, நானே பெருமையாக பேசுறது, அப்புறம் இது சவுக்கு எடுத்து சாட்டை எடுத்து என்னோட அரசியல் பண்ணீங்களா இல்லை கொள்ளையடிக்க பார்த்தீங்களா இல்லை கொலை போட்ட பார்த்தீங்களான்னு புதுவிதமான டைலாக் நான் கேட்டதே இல்லை. அப்படி அந்த பக்கம் என்ன இது செக் இந்த மாதிரிலாம் ஏன் சிம்பிளாக படம் எடுக்கிறீங்க? பராசக்தி மாதிரிலாம் ஜனகேசரி மாதிரி கஷ்டமாக ஒரு படம் எடுங்க, சாட்டை எடுத்து அடிக்க சொல்லுங்கள், அப்படியே அரசியல் அடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு டைலாக், மக்கள் வந்து அவனை கொண்டாடிட்டு இருக்காங்கடா, அவரை கொண்டாடுறாங்க, வெளியே கொண்டாடுறாங்க, படத்துலையும் கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடும் போது அவர் வந்து வண்டியில் வர்றாரு, அந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அவர் ரோட் ஷோக்கு யூஸ் பண்ண வண்டி மாதிரியே இல்லாமல் வேறு விதமான வண்டி, கிட்டத்தட்ட அதே மாதிரி இல்லை, வேறு வண்டி, அதை மாடல் எடுத்து வேறு பண்ணியிருக்காங்க. அதே வச்சா தப்பாடல. ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு படம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக போய் எல்லோரும் தேட்டரில் பார்க்கணும். அவர் என்ன தான் பேசியிருக்காரு, என்ன அரசியல் பேசியிருக்காரு, இந்த பகவந்த் கேசரி இல்லாமல் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது, உண்மையாக கொடுக்குது. நான் தேட்டரில் போய் பார்க்க விரும்புகிறேன். இந்த பக்கம் பார்த்தா பராசக்தி, பீரியட் ஃபிலிமு, மொழிப்போர், இப்படி பல டீட்டெயில் இருக்குது. அது இல்லாமல் கதையிலே சிவகார்த்திகனோட தம்பின்னு நினைக்கிறேன், இவர் முரளி பையன், அவர் போராடுறாரு. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவர் வந்து என்னமோ பண்ண போகிறாரு. இன்ட்ரோல் பிளாக்கு தெரிக்க போகுது. அதுவும் கிளைமேக்ஸ் முக்கியமாக சொல்லணும். ஆல்ரெடி மொழிப்போர் நடந்திருக்கு, என்ன ரிசல்ட்டும் தெரியும், இந்தி திணிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும், வரலாறு தெரியும். அப்போ கிளைமேக்ஸ் என்னவாக இருக்க போகுது, தேட்டர் என்ன ஆக போகுது, ஆடியன்ஸ் என்ன ஆக போகிறாங்க, மக்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்க போகுது, எனக்கு தெரிஞ்சு தெரிக்க போகுது அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. இது வெடிக்க போகுது. ஜனகேசரி வந்து அப்படி கேசரி கிண்டல கேசரியெல்லாம் வெடிக்கும், டமான்னு வெடிக்க போகுது. இந்த பக்கம் ஒரு வெடிப்பு, அந்த பக்கம் ஒரு வெடிப்பு. முக்கியமாக இவர் ஒன்று சொல்கிறார் கடைசியாக அந்த ட்ரெய்லரில், கடைசியாக ஒரு டைலாக், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படின்ட்டு. திரும்பி போகிற ஐடியா இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரூரில் வச்சு பொருத்தி பார்த்தா வேணாம், அதை வந்து ரியாலிட்டியில் பொறுத்த வேணாம். அவர் ரியாலிட்டியில் எப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு, திரும்பி போயிடுவார். ஃபஸ்ட்டு எடுத்துனா அவர் தான் போவார். அதை வந்து நம்ம படத்தோடு ஒப்பிட வேணாம். படத்தில் அவர் வந்து திரும்பி போகிற ஐடியா இல்லை. அவர் வந்து ஐ எம் கம்மிங், வாங்க வெயிட் பண்ணுறோம், பார்த்துருவோம் 10ஆம் தேதி என்னன்னு, இல்லை 9ஆம் தேதி